தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கேள்விக்குறியாகும் திமுகவின் பகுத்தறிவு கொள்கை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கேள்விக்குறியாகும் திமுகவின் பகுத்தறிவு கொள்கை. தந்தை பெரியார், அண்ணா, கருணாநிதி ஆகியோர் பகுத்தறிவு பகலவன்கள் என்று சொல்லலாம். அதாவது நாத்திகவாதிகள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். தற்பொழுது மு.க.ஸ்டாலினும் கடவுள் நம்பிக்கை அற்றவர் என்று தன்னை காண்பித்துக் கொள்வார். ஆனால் அவருடைய மனைவி கோயில் கோயிலாக ஏறி இறங்கி பூஜை செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது திமுக பகுத்தறிவு கொள்கையை பின்பற்றுகிறதா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. திமுக தொண்டர்கள், பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகள் பலர் ஆன்மீகவாதியாகவே உள்ளார்கள். பலர் கோயிலுக்கு மாலை போட்டு பழனிக்கு போவாங்க, ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்களாம் இருக்காங்க. ஆக திமுக பகுத்தறிவு கொள்கையை காற்றுல பறக்க விட்டுருச்சான்னு தெரியல. இந்த சூழ்நிலையில் தஞ்சாவூர் ராஜராஜன் கோயில், தஞ்சை பிரதீஸ்வரர் கோயில், பெரிய கோயில், இந்த கோயிலில் வருடம் சதாபிஷேகம் விழா நடக்கும். அந்த விழா நடக்கும்போது ஆயிரக்கணக்கான நாற்காலிகள் போடப்பட்டிருக்கும். அரசியல்வாதிகள், எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், முதலமைச்சர் பங்கேற்பதற்காக. ஆனால் 10% நாற்காலிகள் கூட நிரம்பியிருக்காது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போனால் தங்களுடைய பதவிகளை இழப்பார்கள் அரசியல்வாதிகள் அப்படின்னு ஒரு கட்டுக்கதை பொருளி பரவிட்டு இருக்கு. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் முதலமைச்சரோ, அமைச்சர்களோ, சட்டமன்ற உறுப்பினர்களோ, பாராளுமன்ற உறுப்பினர்களோ, கவுன்சிலர்களோ தஞ்சை பெரிய கோயிலுக்கு போக மாட்டாங்க. முதலமைச்சரும் இது வரைக்கும் போனது கிடையாது. நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தஞ்சாவூரில் பிரச்சாரம் செஞ்சார். அப்போ அந்த தஞ்சை பெரிய கோயிலை அவர் பார்த்துடக்கூடாது, பார்த்துட்டா அவர் பதவி இழந்துருவார் அப்படின்ட்டு மூட நம்பிக்கை காரணமாக தஞ்சை பெரிய கோயிலை கோயிலை சுற்றி துணியை கட்டி மறைச்சிருந்தாங்க. இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ராஜராஜ சோழன் கட்டிய கோயில், அந்த கோயிலை பார்த்தா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவி இழந்துருவார் அப்படின்னு மூட நம்பிக்கை காரணமாக கோயிலை சுற்றி துணியை கட்டி மறைச்சிருந்தாங்க. ஆக திமுகவின் பகுத்தறிவு கொள்கை கேள்விக்குறியாக உள்ளது. திமுக பகுத்தறிவில் நிலைத்துள்ளதா அல்லது பகுத்தறிவு கொள்கையை கைவிட்டு விட்டதா என்பது தெரியவில்லை.